வணக்கம். விண்வெளி பயணம் என்பது வெறும் இயந்திரங்களின் சவால் மட்டுமல்ல, அது மனித உடலின் எல்லையை சோதிக்கும் ஒரு பயணமும் கூட. மருத்துவர்கள் எதற்காக அதிகம் கவலைப்படுகிறார்கள் பார்ப்போம். விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் எலும்புகளில் உள்ள கால்சியம் சத்து குறையத் தொடங்கும். ஒரு மாதத்தில் 1-5% வரை எலும்பு தேய்மானம் ஏற்படலாம். புவியீர்ப்பு விசை இல்லாததால் தசைகள் அதிகம் வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதனால் தசைகள் மிக வேகமாக வலிமையை இழந்து சுருங்கத் தொடங்கும். இதை தவிர்க்க விண்வெளி வீரர்கள் தினமும் குறைந்தது 2 மணி நேரம் மிக கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். விண்வெளியில் உள்ள கண்ணுக்கு தெரியாத காஸ்மிக் கதிர்கள் மனித செல்களையும் DNA-வையும் நேரடியாக தாக்கும் அபாயம் உள்ளது. இது புற்றுநோய் மற்றும் கண்புரை போன்ற நீண்டகால உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். ஈர்ப்பு விசை இல்லாததால் உடலில் உள்ள இரத்தம் மற்றும் திரவங்கள் தலைப்பகுதியை நோக்கிச் செல்லும். இதனால் முகம் வீக்கமடைவதோடு மூளையில் அழுத்தமும் அதிகரிக்கும். இதன் காரணமாக பயணத்தின் முதல் சில நாட்களில் தலைச்சுற்றல் மற்றும் குமட்டல் போன்ற ஸ்பேஸ் மோஷன் சிக்னஸ் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. விண்வெளி பயணத்தின் போது பல வீரர்களுக்கு கண் பார்வையில் நிரந்தர மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இது சான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மூளையில் ஏற்படும் அழுத்தம் விழித்திரையை பாதித்து பார்வையை மங்கச் செய்யலாம். இது விண்வெளி மருத்துவத்தில் ஒரு பெரிய மர்மமாக உள்ளது. எலும்புகளில் இருந்து வெளியேறும் கால்சியம் மற்றும் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயமும் உள்ளது. பூமியிலிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டிருப்பது மன ரீதியாக மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். தனிமை, தூக்கமின்மை மற்றும் குடும்பத்தை பிரிந்திருப்பது வீரர்களின் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கலாம். இதற்காக அவர்களுக்கு உளவியல் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தகவல் தொடர்பில் ஏற்படும் காலதாமதம் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் வீரர்களுக்கு ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை அளிக்கக்கூடும். விண்வெளியில் 24 மணி நேரத்திற்குள் 16 முறை சூரிய உதயம் தோன்றும். இது வீரர்களின் தூக்கச் சுழற்சியை முற்றிலும் சீர்குலைக்க வாய்ப்பு உள்ளது. இதையெல்லாம் சமாளிக்க வீரர்களின் உடல்நிலையை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் அதிநவீன சென்சார்கள் மற்றும் மருத்துவக் குழு தயார் நிலையில் இருக்கும். இந்திய விமானப்படை மற்றும் DRDO விஞ்ஞானிகள் இணைந்து வீரர்களின் பாதுகாப்பிற்காக பிரத்யேக மருத்துவ திட்டங்களை உருவாக்கியுள்ளனர். எலும்பு மற்றும் தசை வலிமையை பராமரிக்க தேவையான சத்துக்கள் அவர்களின் உணவிலேயே சேர்க்கப்பட்டுள்ளன. பூமிக்கு திரும்பிய பிறகு வீரர்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வர பல மாதங்கள் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டியிருக்கும். விஞ்ஞானிகளின் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் விண்வெளி வீரர்களின் வாழ்க்கையை ஒரு பாதுகாப்பான பயணமாக மாற்றுகிறது. இந்த அனைத்து உடல்நல பாதிப்புகளையும் அறிந்திருந்தும் தேசத்திற்காக விண்வெளி செல்லத் துணியும் அந்த வீரர்களின் தைரியம் பாராட்டுக்குரியது. ககன்யானில் நாம் பெறும் மருத்துவ அனுபவங்கள் எதிர்கால செவ்வாய் கிரக பயணங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்த பிறகே நமது வீரர்கள் அந்த வரலாற்று பயணத்தை தொடங்குவார்கள். இந்தியாவின் அந்த முதல் மனித விண்வெளி பயணம் எப்போது நடக்கும்? அந்த தேதியை குறித்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.